ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் ஃபார்மேஷன் சம்மந்தமாக ரெண்டாவது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நேற்று நம்ம பதிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி பேசிஸில் ஸ்டாக் எப்படியெல்லாம் வந்து சார்ட்டில் வந்து ஃபார்மேஷன் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் எளிமையாக வந்து மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதலை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னுடைய காண்டாக்ட் நம்பரும் வந்து இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண ஐடியா இருக்கிறவங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். எப்படியெல்லாம் வந்து ஸ்டாக் வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக் ஒரு ஃபார்மேஷன் சொல்லுவோம். இதை வந்து சார்ட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. பட் சார்ட் பேட்டர்ன் கிடையாது. இது நம்ம வந்து அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் லாங் டேர்மில் ஸ்டாக்குடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் வந்து நேற்று வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க இன்றைக்கி வந்து பார்த்துட்டு வந்து இன்றைக்கி செகண்ட் வீடியோ வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுடைய குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து டாப் கெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல் வந்து நம்ம எடுத்துருந்தோம். இந்த டாப் கெய்னரில் எடுத்த மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பாசிட்டிவ் நியூஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணி அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. அது நார்மல் சோசியல் மீடியாவிலே நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். எப்போவுமே வந்து இது வந்து பார்ட் 2 நேற்று அப்டேட் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறோம். ஆனால் டாடா கெமிக்கல் இன்றைக்கி பாசிட்டிவ் நியூஸில் வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நேற்று ஃபுல் டே மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பெரிய ஜம்ப் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம 2 ட்ரெண்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்ததுன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், அதே மாதிரி வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா மேலே திரும்பவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டாடா கெமிக்கல் வந்து நம்ம இங்கே தான் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே நம்ம வந்து இங்கே ஒரு என்ன சொல்கிறது, இங்கே நம்ம வந்து ஆக்சுவலாக ட்ரை பண்ணிட்டோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குன்னு நல்லா தெரியும். ஆல்ரெடி இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு ஸ்கேல்பிங் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் வந்து இங்கே ஒரு ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டு. ஸோ இங்கே ஒரு ஜம்ப்பு, இந்த ஜம்பை கேப்சர் பண்ணியிருந்தோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை வந்து கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஒரு அப்டேட் வந்து வரும். மார்க்கெட் ஒன்று வந்தால் இப்படி வந்து ஃபால் ஆகும், இல்லை அப்படின்னா சைட்வே புல்லிஷில் போகும் அப்படின்னு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஏன்னா எப்போவுமே டிஃபால்ட்டாக வந்து டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 9:15 10:30 மேக்ஸிமம் லெவல் 30 அதுக்குள்ளே ட்ரேடை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடெல்லாம் வந்து பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். அது வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து ரொம்ப கிளியராக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 10:30 to மேக்ஸிமம் லெவலுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து பிளான் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இது எப்பவுமே அந்த ஸ்டாக்குடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎல்எஃப் அப்படின்றத அப்டேட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ டிஎல்எஃப் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாடா கெமிக்கல் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எஃப் ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட் தான். ஸோ இங்கே பாருங்கள், நேற்று மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு ஜம்ப் ஒன்று வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், டிஎல்எஃப் ஸ்டாக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிஎல்எஃப் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக வந்து ஃபால். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஜம்ப்பு. இந்த ஜம்ப்புக்கு அப்புறம் பார்த்திங்களா கரெக்டான ஒரு அப்டேட்டு. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாலே எப்போயுமே மார்க்கெட்டுடைய ஆக்டிவிட்டீஸ் இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் வந்து ஃபால் ஆனால் ஃபால் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் டேஸுடைய பர்ஃபார்மன்ஸை கேதர் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதுக்கு அகேன்ஸ்டாக மூவ் ஆச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் இந்த ட்ரெண்டில் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், கன்சால்டேஷன் சொல்லுவோம், இந்த ஃபார்மேஷன் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம். அதனால் பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி வந்து டெய்லி பேசிஸில் ஒரு சார்ட் ஃபார்மேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் லைவாக. இன்றைக்கி டாடா கெமிக்கல் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, நியூஸஸ்ஸு. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாமே நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணுறேன். அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து ரியல் டைம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சில முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். எல்லாமே வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.